9th standard science worksheet 2 motion. The first question, the velocity and acceleration are in the same direction, then the object will be, velocity means v is equal to displacement by time taken, but acceleration is equal to changing velocity by time taken, v minus u by time taken. So both are same direction. ஸோ வெலாசிட்டின்னு சொன்னாலே அதுக்குள்ளே யார் இருக்கா, டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ வெலாசிட்டியும் ஆக்சலரேஷனும் ஒரே டைரெக்ஷனில் இருந்துச்சு அப்படின்னா, ஸோ த ஸ்பீட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் எப்படி இருக்கும்னா பி ஸ்பீடிங் அப். ஸ்பீட் எப்படி இருக்கும்னா ஆப்ஜெக்டோட ஸ்பீடு ஜாஸ்தியாக இருக்கும். ஓகே. த செகண்ட் கொஸ்டின், த மூவிங் ஆப்ஜெக்ட் ஸ்லோஸ் டவுன் வென் த டேஷ். ஜஸ்ட் இந்த கொஸ்டினுக்கு ஆப்போசிட் தான் பாருங்கள். சேம் டைரெக்ஷனில் வெலாசிட்டி ஆக்சலர் சேம் டைரெக்ஷன் இருந்ததுன்னா ஸ்பீடிங் அப். அப்போது ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருந்தால் தான் என்ன ஆகும், ஸ்லோ டவுன் ஆகும். ஆக்சலரேஷனும் வெலாசிட்டியும் ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருந்தால் ஆப்ஜெக்டோட ஸ்பீடு எப்படி என்ன ஆகும்னா ஸ்லோ டவுன் ஆகும். அப்போது இந்த மூவிங் ஆப்ஜெக்ட் ஸ்லோஸ் டவுன் வென் த வெலாசிட்டி அண்ட் ஆக்சலரேஷன் ஆர் இன் த ஆப்போசிட் டைரெக்ஷன். ஸோ என்ன ஆன்சர் வந்து பி தான் ஆன்சர். அடுத்து தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். A student goes to his friend's house with a speed 30 km per hour. 30 km. He finds that the house of his friend is closed. He comes back immediately with a speed of 40 km per hour. Which of the following expression is correct? First எவ்வளோ ஸ்பீடில் போகிறாரு, 30 km per hour. ஸோ ரிட்டர்ன் வரும்போது கொஞ்சம் ஸ்லோவாக வராரு, 40 km per hour. ஓகேவா? ஸோ அப்போது அவர் போயிட்டு வராரு அப்படின்னா போகிறதுக்கும் வரத்துக்கும் ரெண்டு ஸ்பீடு கொடுத்துருக்காங்க, அப் அண்ட் டவுன். ஓகே. அப்போ ரெண்டு ஸ்பீடுக்கான எக்ஸ்பிரஷன் இங்கே கொடுக்கணும். அப்போ கண்டிப்பாக டோட்டலாக அவரோட ஆவரேஜ் ஸ்பீடு எவ்வளோ ஸ்பீடில் போயிருக்காருன்னா ரெண்டையுமே நம்ம என்ன பண்ணணும், கேல்குலேட் பண்ணி அவரோட ஆவரேஜ் ஸ்பீடை நம்ம சொல்லணும். அப்போது ஆவரேஜ் ஸ்பீடு அப்படின்னா என்ன அப்படின்னா 30 + 40, அதுதான் ஆவரேஜ் ஸ்பீடு இஸ் ஈக்குவல் டு இங்கேருந்து போனார் இல்லையா ஃப்ரெண்டு வீட்டுக்கு அந்த ஸ்பீடு ப்ளஸ் ரிட்டர்ன் வந்தது. அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு டோட்டலாக ஆவரேஜ் ஸ்பீடு என்னன்னு கிடச்சிரும். அவரோட ஆவரேஜ் ஸ்பீட் நமக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும் இல்லையா? ஸோ 35 வரும். ஸோ அப்போது இந்த எக்ஸ்பிரஷன்ஸில் எதை தான் நம்ம கேல்குலேட் பண்ணுவோம்னா ஆவரேஜ் ஸ்பீடு தான். ஸோ தேர்ட் கொஷினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி. ஸோ தேர்ட் கொஷின் ஆன்சர் பார்த்தோன்னா ஆப்ஷன் டி. ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு 30 + 40/2 km/h. ஸோ கிலோமீட்டர் பெர் ஹார் அப்படிங்கிறது என்னென்னா ஸ்பீடோட யூனிட். ஸ்பீடோட ஃபார்முலா என்ன அப்படின்னா டிஸ்டன்ஸ் பை டைம் டேக்கன். டைம் டேக்கன் மணி நேரத்தில் சொல்கிறோம், அதனால் ஹார் ஒரு மணி நேரத்துக்கு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ டிஸ்டன்ஸுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ டிஸ்டன்ஸ் எதில் மெஷர் பண்ணுவோம், லாங் டிஸ்டன்ஸ் அப்படின்றதுனால இதை வந்து கிலோமீட்டரில் சொல்கிறோம். டைம் வந்து மணி நேரத்தில் 1 மணி நேரம் 2 மணி நேரம் சொல்கிறதுனால ஹெச்சில் சொல்கிறோம், ஹார் 1 hour 2 hour அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆப்ஷன் டி தான் இதோட ஆன்சர். Fourth one question, which of the following is an example of moving body with a constant speed but still be accelerating? Option A, a body moving with a constant speed in a circular path. Okay. And then circular pathல பார்த்தோம் அப்படின்னா இப்போ சர்க்குலரில் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகுது அப்படின்னா ஸோ எல்லா இடத்துலையும் என்ன ஸ்பீடில் தான் இருக்கும்னா கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் தான் இருக்கும். ஓகே. ஸோ அதான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஃபிஃப்த் கொஸ்டின், how does speed time graph look like when an object is moving with changing speed? So the answer is non-zero gradient. So gradient அப்படின்னா with respect to time, gradient. Okay. அடுத்து சிக்ஸ்த் கொஸ்டின் பார்த்தோன்னா identify the second equation of motion. V is equal to u plus at is the first equation of motion. This is the s equal to ut plus of at squared is the second equation of motion. V squared minus u squared equal to 2as is the third equation of motion. So உங்களோட செகண்ட் லெசன் மோஷன் லெசனில் ஸோ இந்த டெரிவேஷன் கூட இருக்குது, இந்த 3 ஈக்குவேஷனே டெரைவ் பண்ணுற ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கூட இருக்குது, அதை பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும். ஓகே. அண்ட் தென் fill in the blanks. The first question, an object travel 40 meter in 5 seconds. ஸோ இதில் 40 மீட்டருங்கிறது என்னது, டிஸ்டன்ஸ். ஓகே. 5 செகண்ட்ஸுங்கிறது டைம். ஸோ என்ன கேட்குறாங்க, ட்ராவல்ஸ் 40 மீட்டர் இன் 5 செகண்ட்ஸ் அண்ட் அனதர் இன்னொரு ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸும் டைமை கொடுத்துருக்காங்க 80 and 5 seconds. 80 மீட்டர் இன் 5 செகண்ட்ஸ். த ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஆவரேஜ் அப்படின்னால இருக்கிற நம்பர்ஸை ஆட் பண்ணி எத்தனை நம்பர் இருக்கோ அதால் டிவைட் பண்ணுவோம், நமக்கு தெரியும் தான். இப்போ ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்டோட என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா ஸ்பீடு என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஃபார்முலா, ஸ்பீடுக்கு ஃபார்முலா என்ன, டிஸ்டன்ஸ் பை டைம் டேக்கன்.
ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்டோட ஸ்பீடு 40/5 ஈக்குவல் டு என்ன ஆச்சு சிம்பிளிஃபை பண்ணோன்னா 8 ms - 1. ஸோ டிஸ்டன்ஸை எதில் சொல்கிறோன்னா மீட்டர் தான் SI யூனிட், அதனால் மீட்டரில் தான் சொல்கிறோம். பை டைம் டேக் என்ன செகண்டில் சொல்கிறோம். ஸோ அதோட யூனிட் என்ன m/s. எப்படி எழுதுறோன்னா ms - 1ன்னு சிம்பிளாக எழுதலாம். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் மெட்டீரியலோட ஸ்பீட் பார்த்தோம் அப்படின்னா 40/5 8 ms - 1. செகண்ட் மெட்டீரியல் பாருங்கள், செகண்ட் ஆப்ஜெக்டோட ஸ்பீடு பார்த்தோன்னா 80/5. அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் 60 ms - 1. இப்போ என்ன கேட்குறாங்க, ரெண்டு ஆப்ஜெக்டோட ஆவரேஜ் ஸ்பீடு என்ன கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்பீடு 8, செகண்ட் ஸ்பீடு 16. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், 24/2 ஈக்குவல் டு 12 ms - 1ன்னு கிடைக்கும். அப்போ ஆன்சர் 12 ms - 1. ஸோ 8th கொஷின், a curved line represented on a velocity time graph indicates நான் யூனிஃபார்ம் மோஷன். ஒன்றும் இல்லை, கர்வ் லைன் இப்படி ஒரு கிராஃப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி ஒரு கிராஃப் இருக்குது, இப்படி ஒரு கர்வ் லைன் போடுறோம். அப்போது ஸோ இந்த எக்ஸ் ஆக்சிஸை பேஸ் பண்ணி ஒய் ஆக்சிஸ் என்ன ஆகிட்டே இருக்குது, வேரி ஆகிட்டே தான் இருக்குது, ஒரே மாதிரி இல்லை. ஸோ அதனால் இது என்ன சொல்கிறோம் அப்படின்னா நான் யூனிஃபார்ம். ஸ்ட்ரைட் லைனை தவிர மற்ற எந்த டைரெக்ஷனில் இருந்தாலும் அது என்ன சொல்லலாம்னா நான் யூனிஃபார்ம் மோஷன். 9th கொஸ்டின், த டேஷ் வில் ப்ரொவைட் த சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். ஸோ அப்போ சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் அப்படின்றது என்னன்னா இப்படி ஒரு சர்க்குலர் மோஷனில் ஒரு மெட்டீரியல், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சன் சென்டரில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ சன்னு, ஸோ பிளானட்ஸ் என்ன ஆகுது, ரிவால்வ் அரவுண்ட் த ரிவால்வ்ஸ் அரவுண்ட் த சன்னில். ஸோ அப்போது சன்னை வந்து பிளானட்ஸ் சுற்றி வருது. இப்போ பிளானட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ஃபோர்ஸை டுவர்ட்ஸ் த சன் அனுப்பும். ஸோ டுவர்ட்ஸ் த சன் அனுப்புது இல்லையா, ஸோ இதுதான் சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ். சன் ஒரு ஃபோர்ஸை என்ன பண்ணுன்னா வெளிநோக்கி அனுப்பும். இது வந்து சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ், தமிழில் மைய நோக்கு, சென்டரை நோக்கி இருக்கிறதுனால அது மைய நோக்கு விசை சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ். அவே ஃப்ரம் த சன் அப்படின்னா அது சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ். ஸோ நாட் ஓன்லி ஃபார் த சன் அண்ட் பிளானட்ஸ், ஸோ ஆல் த சர்க்குலர் மோஷன். சும்மா ஒரு கயிறில் கட்டிட்டு சுற்றணுன்னா கூட அது சர்க்குலர் மோஷன் தான். அப்போ நம்ம கையிலேருந்து ஒரு ஃபோர்ஸ் எங்கே போகும்னா கல்லுக்கு போகும். அதே மாதிரி கல்லுலேருந்து ஒரு ஃபோர்ஸ் எங்கே வரும்னாக்க உள்ள நம்ம கைக்கு வரும். அப்போ டுவர்ட்ஸ் த சென்டர், நம்ம கை தான் சென்டர் அப்படின்னா சென்ட்ரிபீட்டல். அவே ஃப்ரம் த ஹேண்ட் அப்படின்னாக்கா அது வந்து சென்ட்ரிஃபியூக்கல். ஓகே, அண்ட் தென் 10th, அப்போ இங்கே ஆன்சர் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் தான் எதை கொடுக்கும்னா சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் கொடுக்கும். ஸோ இது என்ன ஃபோர்ஸாக இருக்கும் அப்படின்னாக்கா அது மேக்ஸிமம் புல்லிங் ஃபோர்ஸாக இருக்கும். ஓகே, த ஸ்பீட் டைம் கிராஃப் ஆஃப் அ கார் இஸ் கிவன் ஹியர். யூஸிங் த டேட்டா இந்த கிராஃப் கேல்குலேட் த டோட்டல் டிஸ்டன்ஸ். இங்கே பாருங்களேன், இந்த கொஷினை த ஸ்பீட் டைம் கிராஃப் இந்த கொஷினு. ஸோ இதுக்கு எப்படி ஆன்சர், கிராஃப் மட்டும் கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஆக்சிஸில் டைம், ஒய் ஆக்சிஸில் ஸ்பீடு. ஓகே, ஸோ 10, 20, 30 செகண்ட்ஸில் கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து மீட்டரில் கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் இங்கே என்ன கேட்குறாங்கன்னா கேல்குலேட் டோட்டல் டிஸ்டன்ஸ் வேணும்னா ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு ஏரியா கவர் ஆகணும். ஸோ இப்படி இங்கே இந்த லீனியர் மோஷன் மட்டும் கொடுத்துருக்காங்க. அப்போது டோட்டல் இந்த பாயிண்ட் வரைக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் அது வந்து கவர் பண்ணியிருக்கு அப்படின்னு நம்ம கேல்குலேட் பண்ணணும்னா இங்கே நமக்கு என்ன பண்ணணும்னாக்கா இந்த இடத்துல கவர் பண்ணி ஒரு ஏரியாவை ஃபார்ம் பண்ணிக்கணும். ஸோ இங்கே ஒரு வெர்டிக்கல் லைன் நம்ம ஃபார்ம் பண்ணிட்டோம்னா இந்த ஏரியா எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்மட்டில் இருக்குது. அப்போ ட்ரையாங்கிள் அப்படின்னாக்கா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் நமக்கு தெரியும் ½ BH. அப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ½ × B × H. ஓகே, ½ B பிரெத் அப்படிங்கிறது எவ்வளோ செகண்ட்ஸு, 50 செகண்ட்ஸ் இன்ட்டு ஹைட் எவ்வளோ இருக்குது அப்படின்னாக்கா 25. ஹைட் எவ்வளோனா 25. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா 25 × 25 625 மீட்டர். அதுதான் 10th கொஷினோட ஆன்சர். ஓகே, அண்ட் தென் 11th கொஷின் பார்த்தோம் அப்படின்னா இன் அ ட்ராமா அ ஸ்டூடெண்ட் மூவ்ஸ் 3 steps ஃபார்வர்ட் அண்ட் 2 steps பேக்வர்ட் அலாங் அ ஸ்ட்ரைட் லைன். இதுலேயே நமக்கு ஆன்சர் இருக்குது. 3 ஸ்டெப்பு முன்னாடி போயிட்டு 2 ஸ்டெப்பு பின்னாடி வராங்க. அப்போ 3 - 2 என்ன ஆகிடும், 1 கிடைக்கும். அதுதான் ஆன்சர். த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் மூவ்டு பை ஸ்டூடெண்ட் இஸ் 5. தென் ஹிஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு 1 feet ஆஃப் த டிஸ்டன்ஸ். 1 feet ஆஃப் அ டிஸ்டன்ஸ், அதுதான் ஆன்சர். ஸோ Next, third Roman letter, categorize the following examples as centripetal or centrifugal force. Centripetal and fugal நமக்கு difference ஏற்கனவே தெரியும். Towards the center அப்படின்னா centripetal, away from the centerனா centrifugal. சன்னும் பிளானட்டும் எக்ஸாம்பிள் சொன்னோம் இல்லையா, அதே தான். ஸோ இங்கே நம்பர் ஆஃப் கேட்டகரிஸ் இருக்குது. இதில் எதெல்லாம் சென்ட்ரிபீட்டல் எதெல்லாம் சென்ட்ரிஃபியூக்கல் பார்க்க போகிறோம். நான் வந்து சென்ட்ரிபீட்டல் மட்டும் எழுதியிருக்கேன், ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே சென்ட்ரிஃபியூக்கல் ஃபோர்ஸ். பாருங்கள், கார் கோயிங் அரவுண்ட் கர்வ், ஸ்விங் சம்திங் ஃப்ரம் அ ஸ்ட்ரிங், ஓகே, சேட்டலைட் இன் அன் ஆர்பிட், ரோலர் கோஸ்டர். ஸோ இது எல்லாமே என்னென்னா சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ்.
அடுத்து இன்னொன்று இருக்குது, ரிவால்வேஷன் ஆஃப் அ மூன் அரவுண்ட் எர்த். மிஸ் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா, அதுதான். ஸோ இது எல்லாமே சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸில் இருக்கும். ரிமைனிங் எல்லாமே சென்ட்ரிஃபியூக்கல் ஃபோர்ஸ். சென்ட்ரிஃபியூக்கல் ஃபோர்ஸுக்கு நம்ம டெக்ஸ்ட் புக்கில் கூட ஒரு எக்ஸாம்பிள் இருக்கும். என்னென்னா வாஷிங் மிஷின் இருக்கும், பார்த்துருப்பீங்க இல்லையா. ஸோ இப்போ அதாவது நம்ம போடுற கிளாத்தெல்லாம் வாஷ் பண்ணி முடித்த பிறகு, துணியெல்லாம் வாஷ் பண்ணி முடித்த பிறகு துணியெல்லாம் பார்த்தோன்னா அவுட்டரில் தான் கிடக்கும், சென்டரில் இருக்காது. அப்போது வாஷிங் டைமில் பார்த்தோன்னாக்கா துணியெல்லாம் வெளியில் போகுது அவுட்டரில். அப்போ அது என்ன ஃபோர்ஸுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னா சென்ட்ரிஃபியூக்கல் ஃபோர்ஸுக்கு எக்ஸாம்பிள். ஓகே, நெக்ஸ்ட்டு 4th Roman letter. A toy car rolls down a ramp and hits a cushion. The graph shows how its velocity changes with the time. Velocity changes with the time. Graph பாருங்க, time x axisல y axisல velocity இருக்கு, இப்படி ஒரு ஏரியா கவர் ஆயிருக்கு. So regarding this question is here, regarding this graph, constant velocity on the graph is showed. எந்த இடத்துல constant velocity இருக்குது அப்படின்னா, ஸோ இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது இந்த பாயிண்ட் வரைக்கும். இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகுதுன்னா டிக்ரீஸ் ஆகுது இந்த பாயிண்ட் வரைக்கும். அப்போ இதுதான் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி. அப்போ ஆன்சர் எதுனா பி, த ஹரிசாண்டல் பார்ட் ஆஃப் த லைன். இதான ஹரிசாண்டல் பார்ட் ஆஃப் த லைன் கிராஃபில் எது ஹரிசாண்டல் பார்ட் ஆஃப் த லைன், இதான் ஹரிசாண்டல் பார்ட் ஆஃப் த லைன். ஸோ இதுதான் ஆன்சர். அண்ட் தென் second question, the distance traveled is shown by the area under the line. The area under the line. Okay, so the A the answer. The average velocity of the toy car is given by, average velocity அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஃபார்முலா தெரியும். The distance moved divided by the time taken. ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஆவரேஜ் ஸ்பீடுக்கு என்ன இதுவோ, ஆவரேஜ் ஸ்பீடுனாக்கா 2 more இருக்கும்போது அது ஆவரேஜ் எடுப்போம். சாதாரண ஸ்பீடுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னாக்கா, ஸ்பீடுக்கு என்ன வந்து ஃபார்முலானா டிஸ்டன்ஸ் பை டைம் டேக்கன். டிஸ்டன்ஸ் பை டைம் டேக்கன். ஓகேவா? ஸோ அப்போ இது ஆன்சர், த டிஸ்டன்ஸ் மூவ்டு டிவைடட் பை த டைம் டேக்கன். ஆவரேஜ் ஸ்பீட் கண்டுபிடிக்க இதை ஃபார்முலா. ஓகே, தேர்ட் கொஷின், சாரி, the distance moved divided by the time taken. B is the answer. ஸோ 14th கொஷின் நமக்கு தெரியும், ஒரு க்யூவில் சூப்பர் மார்க்கெட்டில் நிற்கிறாங்க. ஸோ அதில் ஒவ்வொரு பர்சனும் செக் அவுட் ஆகி போகிறாங்க. அதில் எக்ஸுங்கிற பர்சன் செக் அவுட் ஆகி போக எவ்வளோ நேரம், அதாவது ஒவ்வொருத்தரும் செக் அவுட் ஆன பிறகு எக்ஸ் ஸ்பெண்ட் 7 minutes in the queue before reaching the செக் அவுட். செக் அவுட்டுக்கு முன்னாடி எவ்வளோ டைம் அவர் வெயிட் பண்ணுறாருன்னா 7 minutes. அப்போது the graph shows how distance changes with the time person எக்ஸ். ஸோ இவர் தான் எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கிராஃப் பாருங்கள். ஸோ கிராஃபில் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸில் டைம் இருக்குது, ஒய் ஆக்சிஸில் டிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ பர்சன் எக்ஸோட அந்த செக் அவுட் டைமிங், அதாவது மூமெண்ட், ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு கஸ்டமர் வெளியில் போகும்போது அவர் அடுத்தடுத்த ஸ்டெப்பை மூவ் பண்ணுறாரு. அப்போது ரிகார்டிங் திஸ் கிராஃப் த கொஷின் இஸ் ஹியர், வாட் இஸ் த இனிஷியல் லென்த் ஆஃப் த கியூ. ஃபர்ஸ்ட் வந்து எவ்வளோ லென்த் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இங்கே பாருங்கள் டிஸ்டன்ஸ் மீட்டரில் தான் சொல்கிறோம் இல்லையா. ஸோ 6க்கு நேராக தான் முடியுது. அப்போ 6 மீட்டர், ரைட்? ஓகே, கிராஃப்லேருந்து தான் நம்ம ஆன்சர் பண்ணணும். அடுத்து நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், எக்ஸ்பிளைன் ஹவு you could use the graph to work out the number of times person x is stationary. எத்தனை டைம் வந்து the person x ஸ்டேஷ்னரியில் இருக்கிறாரு, ஸ்டேஷ்னரியானா ரெஸ்ட்டில் வெயிட் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த பீக்ஸ் கவுண்ட் பண்ணோன்னாலே போதும். இங்கே ஒரு டைம் நிற்கிறாரு, ஒவ்வொருத்தரும் போகும்போது 2 3 4 5 6 7 8 டைம்ஸ் ஸ்டேஷ்னரியில் இருக்கார். அடுத்து நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தோன்னா, ஸ்டேட் த ஈக்குவேஷன் லிங்கிங் ஆவரேஜ் ஸ்பீட், டிஸ்டன்ஸ், மூட் அண்ட் டைம் டேக்கன். நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சதான், ஆவரேஜ் ஸ்பீடை, டிஸ்டன்ஸை, டைம் டேக்கனை மூணையும் வச்சு ஒரு ரிலேஷன் ஃபார்ம் பண்ணுங்கன்னா நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான். ரிலேஷன் ஆர் எக்ஸ்பிரஷன் ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னா, ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் டேக்கன். மிஸ் வந்து இங்கே டோட்டல்னு எழுதியிருக்கேன். ஏன் அப்படின்னா, எப்போவுமே ஆவரேஜ் அப்படிங்கிறது எதுக்கு நம்ம கண்டுபிடிப்போம்னா, 2 more things, ஒரு 4 5 அப்படிங்கும்போது 4ஐயும் ஆட் பண்ணி 4ஆல் டிவைட் பண்ணுவோம். ஸோ அதனால தான் டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டைம் டேக்கன் எழுதியிருக்கேன். நார்மலாக ஸ்பீட் அப்படின்னா டிஸ்டன்ஸ் பை டைம் டேக்கன், டோட்டல் டிஸ்டன்ஸ்னாக்கா நம்பர் ஆவரேஜ் எடுக்கும்போது நம்ம டோட்டல் டிஸ்டன்ஸ்னு எழுதிக்கிறது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே, அந்த டி கொஷின், calculate the average speed. Calculate the average speed of person X in the queue. Also mention the unit of each entity. Okay, average speed formula தெரியும், distance moved by time taken. Okay, எவ்வளோ டிஸ்டன்ஸ் மூவ் பண்ணியிருக்காரு கிராஃபில் நம்ம பார்த்தோம் 6 மீட்டர். எவ்வளோ டைம் டேக்கன் அப்படின்னு பார்த்தோன்னா, 6 மீட்டருக்கு பார்த்தோன்னா 5, 6க்கு நேராக பாருங்கள் 5 seconds இருக்குது, அவ்வளோதான். ஸோ தட் இஸ் த டைம் டேக்கன். ஓகே, 6 மீட்டர் பை 5 செகண்ட்.
ஸோ சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குன்னா 1.2. ஸோ 1.2 மீட்டர் பை செகண்ட். அப்போ ms மைனஸ் 1 அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகே. ஸோ அண்ட் தென் 15th கொஷின் பாருங்கள். 15th கொஷின், a rabbit runs across the road in front of a car. The driver applies the brake. State 4 factors that affect the chances of the rabbit escaping without being hit. ஸோ ஒரு முயல் வருது, கார் வருது. ஸோ முயல் வந்து அடிப்படாமல் தப்பிக்கிறதுக்கு என்னென்னலாம் பாசிபிலிட்டிஸ், இல்லை அடிப்படுறதுக்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ், எஸ்கேப்பிங் தான் கேட்டிருக்காங்க. ஸோ எஸ்கேப் ஆகிறதுக்கு என்னென்னலாம் பாசிபிலிட்டிஸ் அப்படின்னு கேட்டாக்க சின்ன கதை மாதிரி தான். ஒரு இது நடக்க போகுது அப்படின்னா நம்ம அதுலேருந்து எப்படி வந்து எஸ்கேப் ஆகலாம். கொஞ்சம் கார் வந்து ஸ்பீடாக வருதுன்னா அதை விட ஸ்பீடாக நம்ம தாண்டி எஸ்கேப் ஆகலாம், இல்லை ரொம்ப ஓரமாக போயிடலாம். ஸோ அது மாதிரி என்னென்ன பண்ணலாம். ஸோ அப்போ இந்த முயல் தப்பிக்கிறதுக்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ்னால் ஸ்பீட் ஆஃப் த கார். அடுத்தது ரொம்ப முயலை விட வேகமாக கார் வந்துச்சுன்னா மேபி அடிபட்டுடும். கொஞ்சம் ஸ்லோவாக வந்துச்சுன்னா மேபி தப்பிச்சிரும். ஸ்பீட் ஆஃப் த ரேபிட், கார் வர்றதை விட வேகமாக ரேபிட் போணுச்சுன்னா தப்பிச்சிரும். ஓகே, ஸ்பீட் ஆஃப் த கார், ஸ்பீட் ஆஃப் த ரேபிட். அண்ட் தென் டிஸ்டன்ஸ் பிட்வீன் கார் அண்ட் ரேபிட், எவ்வளோ தொலைவில் இருக்குது. அடுத்து நேச்சர் ஆஃப் த ரோடு, ஒரு வேளை ரொம்ப கரடுமுறையாக இருந்ததுன்னா எப்படி இருந்தாலும் கார் வரதுக்கு டிலே ஆகும், எஸ்கேப் ஆகிடும் ரேபிட்டு. ஸோ இல்லை ரொம்ப சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்னாக்கா அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த டைம் வேரியேஷன் இருக்கும். இப்போ நேச்சர் ஆஃப் த ரோடு வந்து கரடுமுரடாக இருக்கா இல்லை நல்லா ஸ்மூத்தாக இருக்கா அதை பொறுத்து. ஓகே. அண்ட் தென் 5th, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கிராஃப் ஆர் கிவன். அப்சர்வ் த கிராஃப் கேர்ஃபுல்லி அண்ட் ஆன்சர் த கொஸ்டின். ஓகே. ஸோ கிராஃப் ஒன்று இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ கிராஃப் பார்த்திங்க அப்படின்னாக்கா டைம் வந்து செகண்ட்ஸில் இருக்குது, டிஸ்டன்ஸ் வந்து மீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ 0லேருந்து இங்கே பார்த்தோன்னா இந்த பக்கம் டிஸ்டன்ஸ் பாருங்கள் 0, 2, 4, 6, 8, 10, 12 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க மீட்டரில். இந்த பக்கம் செகண்ட்ஸில் டைம் கொடுத்துருக்காங்க. 5, 10, 15, 20 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கிராஃப் பார்த்தோம் அப்படின்னா இது பஸ்ஸோட இது காரோட டீட்டெயில்ஸு. ஸோ பஸ்ஸு பார்த்தோம்னாக்கா 0லேருந்து 24 வரைக்கும் எப்படி போகுதுனாக்கா கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் போகுது, அப்புறம் கொஞ்சம் குறைஞ்சிருது, அப்புறம் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் போகுது. ஸோ அப்போது இது வந்து ஸ்ட்ரைட் லைனில் இருந்ததுன்னா யூனிஃபார்ம் வெலாசிட்டி, ஹரிசாண்டலாக எப்படி போணுச்சு அப்படின்னா கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி. ஸோ இது பார்த்தோன்னா ஜிக்ஸாகாக இருக்குது. அப்போ டோட்டலாக இதோட மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னா நான் யூனிஃபார்மாக இல்லை, ஏறி இறங்கி தான் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா காரோடது பார்த்தோம் அப்படின்னாக்கா ஸ்ட்ரைட் லைனில் போகுது, அதுக்கப்புறம் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி ஆகிடுது. ஓகேவா. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இப்போ கொஸ்டின்ஸ் இருக்க போகுது. ஃபர்ஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா, டூ த வெஹிக்கல்ஸ் ஹேவ் அ யூனிஃபார்ம் மோஷன். ஸோ 2 வெஹிக்கலும் யூனிஃபார்ம் மோஷனில் இருக்கா, இல்லை, அப் அண்ட் டவுன்ஸ் இருக்குது, அதனால இது நான் யூனிஃபார்ம் மோஷனில் தான் போகுது. அடுத்த செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், ரைட் த இன்டர்வல்ஸ் ஆஃப் த டைம் அட் விச் மோஷன் ஆஃப் த பஸ் அண்ட் கார் ஆர் யூனிஃபார்ம். ஸோ எந்த டைம் செகண்ட்ஸில் எந்த டைமில் வந்து யூனிஃபார்ம் மோஷனை மெயின்டைன் பண்ணுது காரும் பஸ்ஸும் அப்படின்னா, இங்கே பார்த்தோம் அப்படின்னா 0 இங்கே தான் பார்க்கணும். ஸோ இது வரைக்கும் இங்கே 0ல் ஆரம்பித்து கார் எங்கே போகுது, இந்த பாயிண்ட் வரைக்கும் போகுது இல்லையா. இது வரைக்கும் எப்படி போகுதுன்னா லீனியர் மோஷன், அப்படின்னா ஸ்ட்ரைட் லைன் மோஷன், எந்த மாற்றமும் இல்லை, டைமில் ஈவனாக போயிட்டுருக்கு. ஸோ அப்போது எவ்வளோ டைமோ அதுக்கு ஏற்ற டிஸ்டன்ஸ், ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் த டைம், ஈக்குவல் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படி இருந்துச்சுன்னா அது யூனிஃபார்ம் மோஷன். அப்போ எந்த டைம் செகண்ட்ஸ் வரைக்கும்னா 0 to 20 செகண்ட்ஸ். ஆனால் காருக்கு பார்த்தோம் அப்படின்னா 10லேருந்து கிட்டத்தட்ட பார்த்தோன்னாக்க 25, 30 கொடுக்கலாம். ஓகேவா, 25, 30. ஸோ பஸ்ஸோடது 0 to 20 செகண்ட்ஸு, காரோடது 10 to 30 செகண்ட்ஸே சொல்லலாம். ஏன்னா 30 வரைக்குமே இது யூனிஃபார்மாக போகுது. ஓகே, 30th செகண்டு வரைக்குமே யூனிஃபார்மாக போகுது. ஸோ அதனால் 30 செகண்ட்ஸு சொல்லலாம். ஓகே, 10 to 30 செகண்ட்ஸ். ஓகே. ஸோ அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா கொஷின் சி பாருங்கள், ரைட் த ரேஷியோ ஆஃப் த டிஸ்டன்ஸ் கவர்ட் பை த பஸ் டு கார் ஃப்ரம் t to 20 செகண்ட்ஸ் டு t to 40 செகண்ட்ஸ். அப்போ t to 20 to t to 40 செகண்ட்ஸில் பார்த்தோன்னாக்கா அதோட ரேஷியோ என்னென்னா பஸ்ஸுக்கு வந்து 7 மீட்டர், கார் வந்து 10 மீட்டர் கவர் ஆகுது. ஓகே. ஸோ அண்ட் தென் 7th கொஷின், இப்படி ஒரு கிராஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கிராஃபை ஃபஸ்ட்டு நம்ம பிளாட் பண்ணிக்கணும். பிளாட் பண்ணால் தான் ஈஸியாக நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். ஓகே. ஸோ இப்போ இந்த கிராஃப் பார்த்தோம் அப்படின்னா இங்கே பாருங்களேன், இப்போ டைம் 0, 5, 10, 20. ஓகே, அஞ்சலியோட பொசிஷன் 0 டைமுக்கு பொசிஷன் 0, 5 செகண்டுக்கு பொசிஷன் 2, 10 செகண்ட்ஸுக்கு பொசிஷன் 4, 15க்கு 6. ஸோ இதை அப்படியே வந்து என்ன பண்ணிக்கிறோம்னாக்கா மார்க் பண்ணிக்கிறோம் அப்படியே கிராஃபில். ஸோ கிராஃபில் பாருங்கள், அப்படியே கிராஃப் பிளாட் பண்ணியிருக்கேன் மிஸ்ஸு. ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா 0க்கு 0. அடுத்து இங்கே 2க்கு எங்கே மார்க் பண்ணியிருக்காங்க 5. ஓகே. அடுத்து 10க்கு 4க்கு 10 ரைட்டா. அடுத்து 6க்கு
15. அடுத்து 8க்கு 20, 10க்கு 25, 12க்கு 30. ஸோ இது எல்லாத்தையும் மார்க் பண்ணோம்னாக்கா ஒரு ஸ்ட்ரைட் லைன் கிடைக்குது. அப்போ ஸ்ட்ரைட் லைன் மோஷன் அப்படின்னா என்னது? யூனிஃபார்ம் மோஷன். ஸ்ட்ரைட் லைனாக யூனிஃபார்ம். அப்போ அஞ்சலியோட மூமெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னா, அஞ்சலியோட மூமெண்ட் எப்படி இருக்குது? ஸ்ட்ரைட் லைனாக இருக்குது, ஐ மீன் யூனிஃபார்மாக இருக்குது. ஸோ அதே மாதிரி பேகத்தோடது பாருங்களேன். பேகத்தோடது என்ன ஆகுது அப்படின்னாக்கா அப்படி ஒரு கர்வாக போகுது பேகத்தோடது. அப்போ திஸ் இஸ் நான் யூனிஃபார்ம் மோஷன். பேகமோட மோஷன் நான் யூனிஃபார்ம். அடுத்த மாதிரி பார்த்தோன்னா கேத்ரினோடதும் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஸ்ட்ரைட் லைன் மோஷன். ஸோ இதோட அஞ்சலியோட மோஷன் முடியுது. அதை தாண்டி கேத்ரின். அப்போ கேத்ரினோட மோஷன் பார்த்தோன்னா அஞ்சலியை விட அதிக டிஸ்டன்ஸ் போகிறாங்க. கேத்ரினும் என்ன டிஸ்டன்ஸ் தான் மெயின்டைன் பண்ணுறாங்கன்னாக்கா யூனிஃபார்ம் மோஷன் தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ அந்த பாயிண்ட்ஸை நம்ம போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது பொசிஷன் எக்ஸ் ஆக்சிஸில், இங்கே ஒய் ஆக்சிஸில் டைம் எடுத்துக்கிறாங்க. இப்போ என்ன கொஸ்டின் பாருங்களேன். அட் டைம் இன்டர்வல் t = 20 seconds to t = 25, who moves faster? 20லேருந்து 25 அந்த செகண்ட்ஸில் யார் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்காங்க அப்படின்னாக்கா, அண்ட் ஹூ வாஸ் த ஸ்லோவஸ்ட்? யார் ஃபாஸ்டர் அண்டு ஸ்லோவர்? இதை கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எப்போது t = 20, t எங்கே 20, அதே மாதிரி t = 25. இந்த டிஸ்டன்ஸில் இந்த செகண்டுக்குள்ளே யார் ரொம்ப ஃபாஸ்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கேத்ரின் மூவ்ஸ் ஃபாஸ்டர், பேகம் வாஸ் த ஸ்லோவஸ்ட் ஸ்டூடெண்ட். ஓகே 3 பேரில். அடுத்த செகண்ட் கொஸ்டின் பார்த்தோன்னா, ஸ்பெசிஃபை த நேச்சர் ஆஃப் த கிராஃப் தட் டெபிக்ட் த மோஷன் பாத் ஆஃப் த டிஃபரெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அப்போ அஞ்சலி அண்டு கேத்ரின் மெயின்டைன் லீனியர் மோஷன். லீனியர் மோஷனாக என்ன அர்த்தம்? யூனிஃபார்ம் மோஷன். நமக்கு இங்கே ஏற்கனவே பார்த்தது தான். இவங்க அஞ்சலியும் கேத்ரினும் ஸ்ட்ரைட் லைனில் போயிட்டுருக்காங்க. அதுதான் ஸ்ட்ரைட் லைன் மோஷன் அல்லது லீனியர் மோஷன். யார் மட்டும் நான் யூனிஃபார்ம்? பேகம். ஸோ அப்போ பேகம் நான் லீனியர் மோஷன் ஆர் நான் யூனிஃபார்ம் மோஷன். ஓகே, and then look at the graph and write 2 observations that explains the movement of the students. So long distance traveled by the Catherine. அப்போ ரொம்ப தூரம் போனவங்க யார் அப்படின்னாக்கா கேத்ரின் ரொம்ப டிஸ்டன்ஸ் போயிருக்காங்க. ஸோ அதே மாதிரி கேத்ரினோட அந்த டிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ரெண்டாவது அப்சர்வேஷன் கேத்ரின் பார்த்தோம்னா 1 செகண்ட் டிஃப்ரென்ஸில் மூவ் பண்ணியிருப்பாங்க. 1 செகண்ட் டிஃப்ரென்ஸ்னால் கிராஃபை பார்த்தீங்கன்னா தெரியும். கேத்ரின் 0 0வா. ஸோ டைம் வந்து 5னா கேத்ரினோட பொசிஷன் 4, அப்போ ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் 1. ஓகே, அண்ட் தென் டைம் வந்து 10 செகண்ட்னாக்கா பொசிஷன் வந்து 8, அப்போ 10 8னா 2. ஓகே, அடுத்தது 15 செகண்ட் 12th பொசிஷன் 3, 20 16 4, 25 20 6 5, 30 24 6. அப்போ எல்லாத்துக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்களேன் என்ன கிடைக்கும்? 1 செகண்ட் டிஃப்ரென்ஸில் தான் யார் மூவ் பண்ணியிருக்காங்க? கேத்ரின். ஸோ ஏதாவது 2 அப்சர்வேஷனில் இது ஓட்டும். ஓகே, ஸோ 18th question, Akilan and Babu are moving in a vehicle and their velocity time graph is given below. அகிலனும் பாபுவும் வெஹிக்கலில் ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட டைம் பார்த்தோன்னா எக்ஸ் ஆக்சிஸில் கொடுத்துருக்காங்க. வெலாசிட்டி இஸ் நத்திங் பட் ஸ்பீடு. ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ்னால் வெலாசிட்டி யூஸ் பண்ணுவோம், ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்னாக்கா ஸ்பீடுன்னு யூஸ் பண்ணுவோம். ஓகே, வெலாசிட்டிக்கும் ஸ்பீடுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கோம், அதையும் பாருங்கள். ஓகே, ஸோ வெலாசிட்டிங்கிறது மீட்டர் பர் செகண்டுன்னு சொல்லுவோம். ஸ்பீடு பார்த்தோம் அப்படின்னாக்கா கிலோமீட்டர் பர் செகண்ட் சொல்லுவோம். வெலாசிட்டி இஸ் டிபெண்ட் அப்பான் த டைரக்ஷன். the speed is does not depend upon the direction. ஓகே, டைரக்ஷன் எதுவும் அதாவது மைண்ட் பண்ண மாட்டோம். ஸோ இது வந்து ஸ்கேலார் இது வந்து வெக்டார் குவான்டிட்டி, அது ஸ்கேலார் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஃப்ரம் திஸ் கிராஃப் இதில் பாருங்கள் அகிலன் ஸ்ட்ரைட் லைனாக போயிட்டுருக்காரு. அப்போ இது என்னது? யூனிஃபார்ம் மோஷன், அப்படி இல்லைன்னா லீனியர் மோஷன், ஸ்ட்ரைட் லைன் மோஷன், என்ன வேணால் சொல்லலாம். பாபுவும் ஸ்ட்ரைட்டாக தான் போயிட்டுருக்காரு இது வரைக்கும். ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் மட்டும் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் போயிடுறாரு. ஓகேவா? அப்போது கிட்டத்தட்ட பார்த்தோன்னா does the motion of Akilan, first question, does the motion of Akilan and Babu a straight line motion? Yes, Akilan டிப்பிக்கலாக கண்டிப்பாக அகிலன் எப்படி போகிறாருன்னா ஸ்ட்ரைட் லைன் மோஷனில் தான் போகிறாரு. ஓகே, பாபு வெலாசிட்டி எங்கே மெயின்டைன் பண்ணுறதுனால யூனிஃபார்ம் வெலாசிட்டி அதில் தான் வரும். ஸோ அதனால் எஸ் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அடுத்த கொஷின், t = 15 செகண்ட், t = 40 செகண்ட், நேம் த பர்சன் ஹூ மூவ்ஸ் ஃபாஸ்டர். ஸோ யார் 15th செகண்ட்லேருந்து 40th செகண்ட், இங்கே 15th செகண்ட் இருக்குது, 15th செகண்ட் அண்ட் தென் 40th செகண்ட், சாரி இங்கே 15th செகண்ட் அதுலேருந்து 40th செகண்டுக்குள்ளே யார் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறா அப்படின்னா நமக்கு தெரிஞ்சது தான் அகிலன் தான். ஓகே,
What is the time interval at which change in velocity of Akhilan is more? So no changing. Okay. And then detail answer. A ball is thrown vertically upward at 40 meter per second. அப்படின்னா speed or velocity. Okay. இங்கே velocity தான். Ignoring V equal to 0 air resistance. V equal to 0 air resistance. And taking G is equal to, நம்ம gravity என்னன்னு எடுத்துக்கலாம்னா கிராவிட்டியோட வேல்யூ எப்போவுமே G is equal to 9.8 ms minus 2. ஓகே. ஸோ இதை ரவுண்டாக பண்ணி 10ன்னு எடுத்துக்க சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போது a ball is thrown vertically upward. கீழேருந்து மேலே தூக்கி போடுறாங்க. ஓகே, போயிடுச்சு. போன பிறகு கீழே அது எவ்வளோ ஹைட்டுக்கு, கிரவுண்ட்லேருந்து எவ்வளோ ஹைட்டுக்கு அது போயிருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ ஃபார்முலா என்னென்னா, எந்த ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் எடுத்துக்கோன்னா தேர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் எடுத்துக்கணும். இப்போ தேர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் v ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர் ஈக்குவல் டு 2as. எப்போவுமே ஏங்கிறது என்னன்னு கேட்டாக்கா ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஏவை நம்ம ஆக்சலரேஷனாலே நம்ம ஜீன்னு எடுத்துக்கலாம், கிராவிட்டின்னு. எஸ்ங்கிறது என்ன, டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. டிஸ்பிளேஸ்மெண்ட்டை எதில் அளப்போம், கீழேருந்து மேலே அப்படிங்கிறோம். அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் எதில் தான் அளப்போம்னா மீட்டரில். அப்போ இந்த கீழேருந்து மேலேன்னு இருக்கிறதுனால இந்த எஸ்ஸை நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம்னா ஹெச்ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? இது மேலே போயிடுச்சு, மேலே ரீச் ஆகிடுச்சு, மேலே பீக் பாயிண்டில் இந்த இடத்துல கல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த இடத்துல ஃபைனல் வெலாசிட்டி 0ன்னு சொல்கிறாங்க. ஃபைனல் வெலாசிட்டி என்னன்னு சொல்கிறாங்க, 0ன்னு சொல்லிடுறாங்க. ஸோ அப்போது ஹைட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஃபார்முலா என்ன, v ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர் ஈக்குவல் டு 2as. இந்த எஸ்ஸுக்கு பதிலாக என்ன போட்டுக்கிறோம், ஹெச். ஏக்கு பதிலாக ஜி, ஜிங்கிறத 10. ஓகேவா? இப்போ பார்த்தோம் அப்படின்னா வெலாசிட்டி எவ்வளோ ஸ்பீட் அப்படின்னா v 0னாக்கா அப்போ கண்டிப்பாக அங்கே என்ன வெலாசிட்டியாக இருக்கும், இனிஷியல் வெலாசிட்டி. அப்போ யூக்கு பதிலாக என்ன போடலாம், 40. அப்போ 40 ஸ்கொயர். ஓகே. கீழேருந்து மேலே, கீழேருந்து மேலே அப்படிங்கும்போது அகைன்ஸ்ட் கிராவிட்டி, அதனால மேபி மைனஸ், ஃபார்முலாவில் இருக்க மைனஸ் அல்லது அகைன்ஸ்ட் கிராவிட்டி மைனஸ். இப்போ 40 × 40 இதை சிம்பிளிஃபை பண்ணணும். ஈக்குவல் டு 2as. அப்போ 2gHன்னு எழுதிக்கலாம். ஏக்கு பதிலாக ஜி, எஸ்ஸுக்கு பதிலாக ஹெச். அப்போ 2 × ஜிக்கு பதிலாக 10 போட்டுக்கிறோம். ஹெச்சுக்கு பதிலாக ஹெச் தான் கண்டுபிடிக்கணும், நம்ம ஹெச்சை தான் நம்ம கேல்குலேட் பண்ணணும். ஓகே. அப்போ ஹெச்சை கேல்குலேட் பண்ணணும்னா என்ன பண்ணி இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. 2 × 10 20 ஆகிடும், 40 ஸ்கொயரு. அப்போது ஹெச் ஈக்குவல் டு ஹெச் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு இந்த 20யை கீழே கொண்டு வந்துடலாம் டினாமினேட்டரில். இப்போ 40 ஸ்கொயர் டிவைடட் பை 20 இஸ் ஈக்குவல் டு ஹெச். ஹெச் இஸ் ஈக்குவல் டு என்ன, 80. அப்போ மேக்ஸிமம் ஹைட் ஆஃப் த பால் ரீச்சஸ் 80 மீட்டர். 80 மீட்டர். அண்ட் தென் the time taken to reach the maximum height, v is equal to u plus at. எப்போவுமே டைம் டேக்கன் டு ரீச் த மேக்ஸிமம், கீழேருந்து மேலே ஒரு ஆப்ஜெக்ட் போகுது, அதோட டைமை கேல்குலேட் பண்ணணும்னா இப்போ 3 ஈக்குவேஷன் சொல்கிறோம்ல. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். ஓகே. டைமை கேல்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக v is equal to u plus at. இந்த ஏவை என்னென்னு எழுதலாம், ஜின்னு கூட எழுதிக்கலாம். ஸோ இப்போ a is equal to என்ன அப்படின்னா, இதுலேருந்து a is equal to இதை சிம்பிளிஃபை பண்ணால் v minus u by t. ஓகேவா? ஸோ இல்லைனா டீயை மட்டும் அப்படியே சிம்பிளிஃபை பண்ணலாம். a is equal to v minus u by t. v is equal to u minus at. ஓகேவா? ஸோ அப்போது a equal to v minus u by t. ஓகே. a equal to ஜின்னு போட்டாச்சு. அப்படியே வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஏக்கு பதிலாக என்னது, -10. ஏக்கு பதிலாக என்னது, ஆக்சலரேஷன். ஜி தான், ஜியோட வேல்யூ அங்கே போடுறோம். ஈக்குவல் டு விங்கிறது ஆல்ரெடி அவங்க என்ன சொல்லிட்டாங்க, 0. யூங்கிறது என்னது, 40 ஹைட்டு. டைம் டேக்கன் அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இதை என்ன பண்ணிக்கலாம்னா க்ராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம். அப்போ 10t ஈக்குவல் டு 40ன்னு இருக்கும். அப்போ t ஈக்குவல் டு என்ன, 40/10. ஓகேவா? t ஈக்குவல் டு என்ன ஆகிடும், 40/10 ஈக்குவல் டு 4 செகண்ட்ஸ். அப்போ கீழே கிரவுண்ட்லேருந்து மேக்ஸிமம் ஹைட்டை ரீச் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குதுன்னா 4 செகண்ட் எடுத்துக்குது. அடுத்த கொஷின் பாருங்கள். இந்த டைம் டேக்கன் டு ரிட்டர்ன் டு இட்ஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட், கீழேருந்து மேலே போகிறதுக்கு. ஓகேவா? த டைம் டேக்கன் கீழேருந்து மேலே போகிறதுக்கு 4 செகண்ட் பார்த்தோம். மீண்டும் மேலேயே நிற்காதுல்ல ஆப்ஜெக்ட், மீண்டும் எங்கே வந்துடும், தரைக்கு தானே வந்துடும். அப்போ கிரவுண்ட்லேருந்து மேக்ஸிமம் பாயிண்ட்டு போயிட்டு, மேக்ஸிமம் பாயிண்ட்லேருந்து கிரவுண்ட்லேருந்து மேக்ஸிமம் போயிட்டு, மேக்ஸிமம்லேருந்து கீழே வரணும். இப்போ மேலே போகிறதுக்கு 4 செகண்டுங்கிறான். அப்போ மீண்டும் கிரவுண்டுக்கு வரணும்னா மீதி 4 செகண்ட் தான் ஆகும். அப்போ டோட்டலாக 8 செகண்ட். இங்கே பாருங்களேன், அந்த டைம் டேக்கன் டு ரிட்டர்ன் பேக் டு இட்ஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஃபார்முலா என்ன, 2t. கீழே போக ஒரு t, மேலேருந்து கீழே வர ஒரு t. அப்போ 2t ஈக்குவல் டு 2 × 4 ஈக்குவல் டு 8 செகண்ட். Time taken return back to the starting point 8 seconds. Okay. And then 20th question. A cylinder containing a vaccine is dropped from a helicopter covering at a height 200 meter. Height எவ்வளோ, 200 meter சொல்லியாச்சு. The acceleration due to gravity, g value எவ்வளோ, 10 m divided by second square. Calculate the speed of the
speed at which the cylinder will hit the ground. மேலேருந்து கீழே கிரவுண்டை வந்து டச் பண்ணும்போது அந்த வேக்சின் வந்து எவ்வளோ ஸ்பீடில் இருக்கும். அப்போது மேலேருந்து கீழே விழுது அப்படின்னாலே நமக்கு எந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம்னாக்கா த தேர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன். ஒரு கல்லோ இல்லை மெட்டீரியலோ மேலேருந்து கீழே விழுது அப்படின்னாலே தேர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் எடுத்துக்கிறோம். v² - u² = 2as தான் தேர்ட் ஈக்குவேஷன். ஸோ இதில் ஏ தெரியும் நமக்கு ஜின்னு, ஜியோட மதிப்பும் கொடுத்துட்டாங்க 10. யூ எப்போவுமே என்னென்னா இனிஷியல் வெலாசிட்டி 0. எஸ்ங்கிறது என்னென்ன போட்டுக்க போகிறோம், ஹெச்ன்னு போட்டுக்க போகிறோம். ஸோ ஹெச்ங்கிறத நம்ம கொடுத்துட்டாங்க. எஸ் இன்ஸ்டெட் ஆஃப் எஸ் ஈக்குவல் ஜஸ்ட் யூ கேன் சப்ஸ்டிட்யூட் ஹெச். ஹெச் இஸ் த ஹைட் இஸ் த 200 மீட்டர். ஸோ ஈக்குவேஷனை போடுங்க. v² - u² = 2as. ஓகே, v². இங்கே u² என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறோம், யூங்கிறது 0ன்னு சொல்லியாச்சு. அப்போ ஏக்கு பதிலாக g 2gh. v² = 2 இன்ட்டு ஜிக்கு பதிலாக 10 இன்ட்டு 200 ஆல்ரெடி கிவன் வேல்யூ 200. அப்போ v² சிம்பிளிஃபை பண்ணுங்கள். ஸோ அப்போ 20 × 200 4000 ஆயிடுச்சு. அப்போ v = இதுக்கு வந்து ரூட் எடுத்தோம்னா 20 √10. ஸோ இது ஆன்சர். ஒரு ஸ்பீட் எவ்வளோ ஸ்பீடில் வந்து ஹிட் பண்ணோம் அப்படின்னாக்க நீங்கள் யூனிட் போட்டுக்கலாம். ms-1 யூனிட் ஆஃப் த வெலாசிட்டி. ஓகே, ஸ்பீடு. ஓகே, அதுக்கடுத்து பார்த்தோன்னா next question 21. The diagram below shows a trail of oil drips made by a car as it travels along a road. The oil dripping from the car at a steady rate of 1 drip every 2.5 seconds. So சொட்டு வடிஞ்சிக்கிட்டே போகுது. ஓகே, ஸோ அந்த ரேட் எவ்வளோ சொல்கிறாங்க அப்படின்னாக்கா ஒவ்வொரு 2.5 நிமிஷத்துக்கு ஒரு ட்ராப் வந்து கீழே விழுது. ஓகேவா? ஸோ அது ரிகார்டிங் கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். Describe the way the car is moving. Car is moving and uniform motion. பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸ்ட்ரைட் லைனாக தான் போகுது. யூனிஃபார்ம் மோஷன் சொல்லலாம், இல்லைனா லீனியர் மோஷன் கூட சொல்லலாம். So the distance between the first and the 7th drip is 135 meters. ஃபஸ்ட்டு ட்ரிப்புக்கும் ட்ராப்புக்கும் அடுத்த ட்ராப்புக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 135 meters. அப்போது distance between the first and the 7th drip is 135 meters. Find the distance between 2 drops. அப்போ ஃபர்ஸ்ட்டுக்கும் 7th எவ்வளோ அப்படின்னாக்கா மொத்தம் எவ்வளோ ட்ராப்ஸ் இருக்குது பார்த்துக்கோங்க. 7. ஓகேவா? ஒன்றுக்கும் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 1 and 7th ட்ரிப் 135 meter by 6 seconds. அப்போ இது எவ்வளோ மீட்டர் வருதுன்னா 22.5 சிம்பிளிஃபை பண்ணோன்னா. அதுக்கடுத்து பார்த்தோன்னா ஸ்டேட் த எக்ஸ்பிரஷன் டு டிட்டர்மைன் ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் த கார். இது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான். ஆவரேஜ் ஸ்பீட்னாலே டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டைம் டேக்கன். டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ 135 meter பை டைம் டேக்கன் எவ்வளோ டோட்டலாக எவ்வளோ சொல்கிறாங்கன்னா 15 seconds. Average speed, total distance by time taken. Total distance 135 meter divided by 15 seconds. 15 seconds எப்படின்னாக்கா 2.5 seconds. ஏதாவது 2 ட்ரிப்புக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸு இல்லையா? அப்போது ஸோ டோட்டலாக 7 ட்ரிப்ஸு அப்படின்னாக்கா 15 ஒரு டிஸ்டன்ஸுக்கு வந்து 2.5னாக்கா ஸோ எத்தனை செகண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 15 seconds. 135 6 ஸ்பேஸ் இருக்கும். 6 × 12 6 ஸ்பேஸ் இருக்கும். 2 3 4 5 6. ஓகேவா? 6 ஸ்பேஸ் அப்படின்னாக்கா 6 × 12 6 3. ஓகே, 15 seconds. அப்போது 135 meter by 15 second = 9 ms - 1. ஓகே.